சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் 9ஆம் நாள், சப்தமி திதி. இன்று நள்ளிரவு 3:39 வரை. பரணி நட்சத்திரம் இன்று மாலை 4:45 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் அமுல்படுத்தி அதன் மூலமான நன்மைகள், மேன்மைகள், பணவரவனை அடையக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் நீச்சமடையக்கூடிய நாள் இன்றைக்கு. ஆனாலும் 6ல் சுக்கிரன் குறு பார்வையில் இருக்கிறனால மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் வராமல் சரளமான பணவரவு இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. என்ன, சம்பாதிக்கிற பணம் இன்றைக்கி கடனுக்காக போக வேண்டிய அமைப்புகள் இருக்கும். பரவாயில்லைங்க, பணம் இன்றைக்கி போனாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளாக இதை எப்படா அடைக்கிறது, இது எப்படா அந்த வட்டியிலிருந்து வெளியே வருதுன்னு இந்த மாதிரியான நினைப்புகளில் இருந்தால் இன்றைக்கி சம்பாரித்த பணம், உழைச்ச பணம், சேமித்த பணம் போயிடுச்சு, போய் தொலையுது, ஆனால் கடன் ஒழிஞ்சது என்கின்ற மாதிரியான ஒரு நிம்மதி உணர்வுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையுங்க. பெண் உறவுகளுக்கு கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய தன்மைகளும் உண்டு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அம்மாவும், அக்காவும், தங்கச்சியும், மனைவியும், குழந்தைகளும் பெண் உறவுகள் தானே. உங்கள் வயதிற்கு ஏற்றாற் போல் தோழிகளை கூட இதில் சேர்த்துக்கலாம். அம்மாவினாலோ அக்கால் தங்கைகளாலோ அவர்களுக்கு தேவையான ஒன்றை வாங்கி கொடுத்து சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைகள் உண்டு. பெரியவர்களுக்கு அவர்களுடைய பெற்ற மகள்களுக்கு ஏதாவது ஒன்று சீதனமாகவோ அல்லது கல்வி அமைப்புகளில் கட்டணமாகவோ அவர்களது எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய ஒரு வகையில் ஒரு நகை ஒன்று வாங்கினேன், அவர்களுக்கான ஆடை அணிமணி போன்றவைகளை வாங்கினேன் என்கின்ற மாதிரியாக பெண் உறவுகளுக்கு செலவுகள் செய்தாலும் அந்த செலவுகளின் மூலமாக பேரும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே மேஷராசிக்காரர்கள் அனைவருக்கும் அவங்கவுங்க வயதிற்கேற்றாற் போல நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. ரிஷவராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய நாள். 5ஆம் இடத்தில் அவர் எப்போவுமே நீச்சத்தை அடைவார். ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு டல்லாகிடுமே அங்கய்யா. ஆனாலும் பரவாயில்ல, விதியை விட விதிவிலக்கு தானே முக்கியம்னு சொல்கிறேன். இன்றைக்கி நீச்சத்தில் இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியிலையும் குரு இருக்கிறது என்பது ஒரு நிலையில் நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறத காட்டுது. குழந்தைகளால் ஏதாவது மனச்சங்கடம் வந்துருமாங்க ஐயா? ஆமாம், வர்ற மாதிரி ஒரு மனச்சங்கடம் இருந்து அதற்கு பிறகு விலகக்கூடிய தன்மைகள் இந்த 3 வாரத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஒரு 10 நாளாக பிள்ளைங்க என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்க, இதுங்க ஏதாவது ஒன்று தப்புங்களை பண்ணுதோ, படிக்காமல் இருக்குதோ, வேலைக்கு போகாமல் இருக்குதோ, அல்லது தன்னுடைய வயதிற்கு மீறிய ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தோ, நம்மகிட்ட மறைக்குதோ, இந்த மாதிரியான குழப்பங்கள் ஒரு 10 நாளாக அல்லது ஒரு வாரமாக முதல்ல இருந்து அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு 2 வாரங்களில் என்ன இருந்தாலும் குழந்தைகள் நம்மளை மீறி செஞ்சிட மாட்டாங்க. தாய் தகப்பன் நம்ம நல்லா வளர்த்த குழந்தைகள் எப்படிங்க தப்பு பண்ணிடும் என்கின்ற மாதிரியான நம்முடைய திறமையை, நம்முடைய குழந்தைகளை நாமே சந்தேகப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரியான குற்ற உணர்ச்சிகள் இந்த வாரத்திலேயே வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் எப்போவுமே வலுவிழந்தால் முதல்ல சோம்பேறித்தனமும் அதற்கு பிறகு உற்சாகமும் வரும்ன்றது ஒரு நியதி. அதனால் மத்தியானம் வரைக்குமே இன்றைக்கு ஏதாவது எதை பண்ணுறதா அதை பண்ணுறதான்ற ஒரு குழப்பங்கள் இன்றைக்கி நீடிக்கும். 1 மணிக்கு பிறகு ஒரு மாதிரியான ஒரு உற்சாகமும் உத்வேகமும் துள்ளலும் வந்து எதையும் சாதிக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு ராஜயோக கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல நீச்சமாகி கேதுவோடு இணைந்திருக்கின்ற நாள். பொதுவாகவே சுக்கிரன் நீச்சமானால் பெண்களினால் செலவுகள் வரும் அப்படிங்கிறது மிதனராசிக்கு ஒரு பலனாக இருக்கும். ஆனால் இப்போது அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா, வீடு வாகனம் போன்ற வகையில் செலவுகள் இருக்கும். ஆனால் அது நல்ல செலவாக இருக்கும்.
ஒரு ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை வச்சு ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், வீடையே முடித்தேன், இந்த வீடு தான் அப்படிங்கிறதுல ஒரு இது பண்ணேன், வீட்டு மனை வாங்குறதுக்கு பிளான் பண்ணுறேன், இன்னையிலிருந்து சேர்த்து வைக்கிறேன், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த செலவுகள் கட்டாகுது, அல்லது வேறு புது வண்டி வாங்க போகிறேன், ஏற்கனவே இருக்கிற பழைய வண்டியை ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒன்று ரொம்ப நாளாக செலவு வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி 4ஆம் பாவகத்தின் சுபத்தன்மைகள் பழையன கழிதல் புதியன புகுதல் என்பது போன்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாளாக அம்மாவை போய் பார்த்துட்டு வர முடியல, தூர இடத்துல இருக்கிறேன், வேறு மாநிலத்தில் இருக்கிறேன், வேறு நாட்டில் இருக்கிறேன், அம்மாவை பார்க்கக்கூட முடியாமல் அம்மாவை கவனிக்கக்கூட முடியாமல் சில விஷயங்கள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் பெற்ற தாய் தானங்க முதன்மை, நம்ம வந்ததே அவங்கனால தானே, வாழ்வதே அவங்களுக்காகத்தானே, அவங்கள போய் பார்க்க முடியாமல் அவங்கள கவனிக்க முடியாமல் என்ன இருக்குது, இன்றைக்கி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுண்டு அம்மாவுக்கு இதை பற்றி இது மாதிரி இந்த சில விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவோம் என்பது மாதிரியான எண்ணங்களும் வரக்கூடிய அந்த எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சுக்கிரன் கேது இன்றைக்கு இணைந்திருப்பது என்பது பெண்களினால் சில வகையில் நன்மைகள் நல்லதுகள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. பெண்களிடம் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நற்பெயர் எடுக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல வலுத்து குருவின் பார்வையில் நீச்ச பங்க நிலைமையில் இருக்கிறார். பொதுவாக 3, 12, 11ஆம் இடங்கள் வலுத்துட்டாலே நமக்கு ஒரு மாதிரி உற்சாகமும் தன்னம்பிக்கையும் தைரிய போக்கும் அறிமுக அமைப்புகளில் நல்லவைகளும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இன்றைக்கு போட்டிகளில் வெற்றிகள் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஒரு இன்டர்வியூவுக்கு அடுத்த வாரம் போகிறேன், நாளைக்கே இன்டர்வியூ வர சொல்லியிருக்கிறாங்க, புதன்கிழமை இன்டர்வியூ வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். போங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. 1000 பேர் அந்த இன்டர்வியூ மாதிரி போட்டித் தேர்வுக்கு வந்திருந்தாலும் கூட கடகராசிக்காரர் மட்டும் அப்படியே ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடம் ஒரு நிலையில் அறிமுக அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. ஒரு பெரிய மனிதரை பார்த்து சந்தித்து அவருடைய ஆதரவு அறிமுகம் தேவைங்க. சரியான நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அந்தஸ்தில் பெரியவர், பணத்தில் பெரியவர், அதிகாரத்தில் பெரியவர், இவர் நமக்கு உதவக்கூடியவர், இவரை போய் நான் இன்னார்னு அறிமுகப்படுத்திக்கிட்டால் நமக்கு கண்டிப்பாக செய்வார், அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரியான அறிமுகத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க. ஒரு போன வாரம் போனேன், டக்குன்னு கிளம்பி போயிட்டார், இன்றைக்கி போனீங்கன்னா சரியாக பிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஓய்வு நாளாகிய இன்றைக்கு ஒரு புதிய அறிமுகம் ஒன்று கிடைத்து அதன் மூலமாக கடந்த 2 அல்லது 3 வருஷமாக இருந்து வந்துட்டுருக்கிற தொல்லைகள் எல்லாம் விலக்கி வைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. கடகத்திற்கு ஒரு உற்சாகமும் ஒரு தைரியமும் ஒரு மனோ அமைப்புகளில் நம்பிக்கையும் பிறக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி 2இல் நீச்சமடைஞ்சாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். பணவரவு இன்றைக்கு தொழில் மூலமாகவோ வேலை மூலமாகவோ வியாபாரம் விவசாயம் மூலமாகவோ வரக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் இருக்கும். நேற்று ஒரு விஷயம் பண்ணினேன், முந்தா நாள் ஒரு விஷயம் பண்ணினேன், போன வருஷம் ஒரு விஷயம் பண்ணினேன், அதற்கு இன்றைக்குத்தான் பலன் கிடைச்சது என்கின்ற மாதிரியாக முன்னர் நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு இன்றைக்கு இந்த வாரத்தில் பலன் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரங்கள் அத்தனை பேருக்கும் அமைஞ்சிருக்கின்ற சுப நாளாக இருக்குதுங்க. வாழ்க்கை துணை யாருன்னு சிம்மராசிக்காரர்கள் இளைஞர்களுக்கு இன்றைக்கு அடையாளம் தெரியும். இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நடக்க இருக்கின்ற ஒன்றின் மூலமாக எதிர்பாலினத்தவரை ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் புரிய வைக்கக்கூடிய சில சம்பவங்கள், நல்ல சம்பவங்கள். பரவாயில்லையே, இவ்வளோ நாள் இவரை இப்படி நினச்சிருந்தோமே, இவர் இன்றைக்கு நல்லா தானே இருக்கிறார், இவரை நண்பராக நினைத்திருந்தோமே, ஏன் உறவாக தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பது மாதிரியான சுக்கிரனுக்கே உரிய நண்பர்கள் உறவாவது, தோழிகள் உயிராவது என்பது போன்ற அமைப்புகள் மாற்றங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சொல்லை அப்படியே உயிராக நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள், நான் சொல்லிட்டேங்க, இதிலேருந்து நான் மாற மாட்டேங்க, சரியோ தப்போ ஒரு முடிவை எடுத்துட்டேன், ஒன்றை சொல்லிவிட்டேன், ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டேன், இவருக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது தான் என் வேலை. இந்த மாதிரி எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சிம்மத்துக்கு இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியாகிய 2/9க்குரிய சுக்கிரன் இன்றைக்கு ராசியில் நீச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. ராசியில் 2 சுபர்கள் வலுத்து தொடர்பு கொள்கிறாங்க. இவர் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இயற்கை சுவர் இருப்பது இன்றைக்கு மனோதைரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கி காட்டுது. எல்லா நிலைகளிலும் இன்றைக்கி தெளிவான ஒரு முடிவை எடுப்பீங்க.
குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும். சில நேரங்களில் கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த குணம் உண்டு. நம்பிட்டீங்கன்னா உங்களை மாதிரி உயிரை கொடுத்து நம்புகிறவங்க யாரும் கிடையாது. விலக்கி வச்சிட்டிங்களோ, ஒதுக்கி வச்சிட்டிங்களோ, அப்படியே அவரை திரும்பி பார்க்காம காதுகளையும் கண்களையும் மூடிக்கொண்டு போவது கன்னிராசியோடைய பழக்கம். இன்றைக்கு அந்த நம்பிக்கை சிதையாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு அப்படியே உண்டுங்க. நண்பர்களால் இன்றைக்கு உதவிகள் இருக்கும். ஒரு கூட்டு தொழில் மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆண் பெண் உறவுகளில் இன்றைக்கு ஒரு பெரிய மாறுதலும் புரிதலும் இருக்கும். பெண்ணை துணையாக சேர்த்து கொண்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது. பெண்மையின் அமைப்புகளில் பெண்களுக்கு தேவையான ஃபேன்சி ஸ்டோரு, பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய சில பொருட்களை தயாரிப்பது, உபயோகிப்பது, அதன் மூலமான ஒரு அமைப்புகளை சில்லறை மொத்த விற்பனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்லவைகளாக இருக்கும். ஆணின் வேலைகளை செய்யக்கூடிய பெண்கள், இந்த டெய்லர் மாதிரியான வேலைகளை சொல்கிறீங்க இல்லையா, அவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மேன்மை மிக்க பொருளாதார வளமிக்க நாளாக, பணவரவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகி கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கின்ற யோக நாள் இன்னைக்கு. 8, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு அதீத சுபத்துவத்தோடு இருக்கின்றன. ராசிநாதனே இன்றைக்கி 12ஆம் இடத்துல ஒரு நிலையில் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். என்ன, அடிக்கடி ட்ராவல் பண்ண வைப்பார், பண விரயங்களை செய்வார், செலவுகள் கையில் ஒத்த காசு நிற்காது, ஆனால் காசு வரும். இதுதான் ஒரு சுகமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லுவோம். கையில் காசு வரும், ஆனால் அதை பிடிச்சி வைக்க முடியாது, செலவாகி போயிடும். அந்த செலவின் மூலமாக ஒரு நன்மையை நம்ம சுகத்தை அனுபவிக்க முடிகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட இன்னும் ஒரு 3 வாரம் தினசரி 1000 ரூபாய் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு 20 நாளைக்கு அபரிமிதமான, அதாவது அளவுக்கு அதிகமாக வருமானம் வரக்கூடிய சூழல். ஆனால் சிக்கனமாக இருக்க முடியாமல், இவ்வளோ பணம் வந்ததே, இதை சேர்த்து வைக்க முடியலையே, ஏதோ ஒரு விஷயத்தில் செலவு பண்ணிட்டோமே என்கின்ற மாதிரி தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய சில அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த புதன்கிழமை, இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. புதன்கிழமைக்கு மேலே பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும், அதாவது கண் பார்த்து கை பார்த்து செய்யாத ஒரு விஷயங்களில் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நாள் எதிர்பார்க்கின்ற ஒரு இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய சூழ்நிலை. இதை வாங்க, இதை செஞ்சு தரேன், இதற்கு இவ்வளவு செலவாகும் என்பது மாதிரியான ஒரு கணக்கீடுகளை போட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இதோ பணம் தர்றேன், அதோ பணம் தர்றேன்னு கொஞ்சம் தள்ளி போட்டு கொண்டே இருந்தவர்கள் வருகின்ற வாரத்திலேயே பணத்தை கையில் கொடுக்க வேண்டிய நல்ல நாளாகவும், அதை வாங்கி மகிழக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக விருச்சிகராசிக்கார ஆண்களுக்கு இன்றைக்கு பெண்கள் விஷயத்தில் மிகப்பெரிய சுப விஷயங்கள் நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் ஒன்றும் சொல்லுவேன், பெண்கள் ஆண்களை வெற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல் இதை பார்த்துக்கங்க. மகனை வெற்றி கொள்ளக்கூடிய, எதிரியாக இருக்கக்கூடிய ஆணை வெற்றி கொள்ளக்கூடிய, கணவனை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாட்கள் பெண்கள் அமைப்பு அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. இது இன்னும் ஒரு 3 வார காலத்திற்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 11ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் குருவின் அமைப்போடு இணைந்திருக்கின்ற இந்த அமைப்பு மனம் சற்று தெளிவாக எந்த முடிவை எடுக்கலாம். கோர்ட்டு போன்ற நடவடிக்கைகளில், காவல்துறை நடவடிக்கைகளில், சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த 20 நாட்களுக்குள்ளேயே வெற்றி கிடைத்து மீண்டும் கோர்ட்டு, காவல்துறை போன்றவைகளுக்கு போக தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அக்கா கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியான மனக்கசப்பை அடைந்திருக்கக்கூடிய தம்பிமார்கள், தங்கைமார்கள் எல்லோருக்குமே அக்காவினால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு லாபங்கள் வரக்கூடிய தன்மை. அக்கா என்பவர் இன்னொரு அம்மா என்பதை மனம் உணரக்கூடிய அமைப்புகள். என்னதான் நம்ம தம்பி தங்கையாக சுட்டியாக செய்தாலும் கூட நம்ம செய்கிற தவறை கூட அந்த அம்மா பொறுத்துக்கிட்டு நமக்கு இன்னும் நல்லதை செய்துபார் என்பது போன்ற மூத்த சகோதரம் என்று சொல்லப்படக்கூடிய சகோதரி உறவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நல்ல விதமாக நினைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் இன்றைக்கு அதீத சுபத்துவத்தை அடைஞ்சிருக்கு. 10இல் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 6ஆம் அதிபதி நீச்சமடைகிறது மிகப்பெரிய யோகம். கடன் இல்லை, எதிர்ப்பு இல்லை, எதிரி இல்லை, நோய் இல்லை அப்படிங்கிற அமைப்பு இன்று முதல் ஒரு 20 நாட்களுக்குள்ளாகவே எல்லாம் தீர்ந்து விடுகின்ற நிலைமை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஒரு 40-50 வயதுகள் இருக்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. கடன் வரும்,
வளர்ச்சிக்கான கடன்கள் வரும். ஒரு தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு, ஒரு கிளை ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு, கடையை அழகுபடுத்துறதுக்கு, ஒரு முன்ன பின்ன இந்த லைட்டிங்லாம் செட்டிங்லாம் பண்ணுறேன், ஒரு ஜோராக ஒரு நிலையில் ஒரு ஷோவாக இருந்தால் தானங்க 4 பேர் கடைக்கு வர்றாங்க, தொழிலிடத்துக்கு வர்றாங்க. இந்த மாதிரியான அலங்காரம் செய்வதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனசு போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பணம் கொஞ்சம் செலவாகுங்க, பரவாயில்லை. ஆனால் எதிர்காலத்திற்கு தேவையான, முன்னேற்றத்திற்கு தேவையான பண அமைப்புகள் தான் செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்வழி உறவுகளுக்கு கூட இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அக்காவுக்கோ தங்கைக்கோ தன்னுடைய மகளுக்கோ அவர்கள் விரும்புகின்ற பரிசு பொருளை வாங்கி கொடுத்து அவங்கள அசத்துற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அக்காலோ தங்கையோ ரொம்ப நாளாக அந்த இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பணம் வருது, அவங்க கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அமைப்பும் பொருளும் கையில் கிடைக்கிற மாதிரி இருக்குது, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். பாப்பா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த விஷயத்தை அவங்களுக்கு இன்றைக்கி அந்த பொருளை வாங்கி கொடுப்போம் என்பது மாதிரியான சில நிலைகளில் பெண் அமைப்புகளோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசுக்கு இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சுக்கிரன் இன்றைக்கு பாக்கியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் பார்வையிலும் தர்மகர்மாதிபதி யோகத்தோடு இருக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக, அவர் பெண்ணாக கூட இருக்கலாம், அவர் மூலமாக இன்றைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு நிலையில் பிறரிடமிருந்து உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கடந்த காலத்தில் மறுக்கப்பட்ட உதவிகள் இன்னும் 20 நாட்களுக்குள் தேடி வரக்கூடிய தன்மை, வருகின்ற புதன்கிழமையிலிருந்தே அதை எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகள் என இந்த மாதம் முழுவதுமே தொழில் மேன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே பாக்கியங்கள் தொழில் ரீதியாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வேலையில் நிம்மதியாக இல்லாதவங்க, வேலையில் ஒரு மாதிரி மேனேஜர் மறைச்சிக்கிட்டு இருக்கிறார், முதலாளி மறைச்சிக்கிட்டு இருக்கிறார், எப்படா என்ன வேலையை விட்டு தூக்குவேன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வேலையை விட்டு தூக்குனாலும் பரவாயில்ல, அதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அல்லது தொழில் ஆரம்பித்தா முதலாளிக்கே மேனேஜருக்கே சவால் விடக்கூடிய அளவிற்கு நான் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவேன் என்பது மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வு 40 வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு ஆதரவுகள், நிம்மதிகள். மகன் மகளோடு போராடி கொண்டிருந்தவர்கள், மகனுடைய போக்கு சரியில்லை, மகளுடைய போக்கு சரியில்லை, ஒன்று செஞ்சு கொடுத்தேன், அவங்க அதை சரியாக உபயோகப்படுத்திக்கல, ஆயினும் இன்னொரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்பது மாதிரியான அவர்களுடைய மனமாற்றம், உங்களுடைய மனமாற்றம் இரண்டும் ஒரு சேர நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க மகரத்திற்கு இன்னைக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் நிறைவாக இருக்கிறார். எதிர்பாராத சில பணப்புழக்க அமைப்புகள், பணம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. பாக்கியாதிபதி ஒரு நேரத்தில் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அவர் சுபத்தன்மையோடு இருக்கும்போது ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் இருந்த சில விஷயங்களை இப்போ கும்பராசிக்காரர்கள் ஒரு மாதிரியான மனோதைரியத்தோடு, அதாவது நேர்வழியோ குறுக்கு வழியோ டக்குன்னு இந்த விஷயத்தை முடிச்சிடறோம். ஒரு நிலையில் ஒரு பெரிய தலைவர் சொன்னார் இல்லையா, பூனை கருப்போ சிகப்போ எலியை பிடிச்சா சரி என்கின்ற மாதிரியான மனோபாவம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த 20 நாட்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு மேற்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மை, மேற்கு நோக்கிய பயணங்கள் வரக்கூடிய அமைப்பு, மேற்கு மாநிலமான கேரளா போன்ற மாநிலங்களுக்கு செல்வதன் மூலமாக பொருளாதார உயர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு அம்மா வழி சொந்தங்களின் மூலமாக கொஞ்சம் மன கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்க. அம்மாவளி சொந்தங்கள்னா சித்தி, பெரியப்பா, மாமான்னு சொல்லப்படக்கூடிய அம்மாவோட உடன் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கனால ஏதாவது ஒரு வாய் அமைப்புகளில் ஒரு சொற்போர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, என்ன நீங்களே இப்படி சொல்லலாமா என்கின்ற மாதிரியான ஒரு மனக்கசப்புகள் வரக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட ஒரு வாரத்திலேயே அவைகள் அப்படியே சரியாகி நேரெடுத்து நேர்வலகாது என்பது போன்ற குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே கணவன் மனைவி உறவுகள் செழிப்பாக செழுமையாக மாறக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. 7ஆம் இடத்துல 8 இன்றைக்கு நீச்சமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். குரு பார்த்த கிரகம் எல்லா நிலைமைகளிலையும் நல்லதை செய்யும் என்பது தான்
ஒரு ஜோதிட விதி. பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்போ பார்த்தாலும் இவர் கூட சண்டை தான், என்னாச்சு, ஏன் இப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு என்ற நிலைமையில் இருக்கிறவங்க கூட சற்று பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய, இப்போதுதான் மனமான தம்பதிகளைப் போல பழைய மனமானவர்கள் கூட மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு யார் கணவன் யார் மனைவி என்பது போன்ற வாழ்க்கை துணை அடையாளம் தெரியக்கூடிய தன்மை. முதல் திருமணம் தோல்விச்சு, போன திருமணத்தில் பயங்கரமான கஷ்டம், அதிலிருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, என்னுடைய தப்பு இல்லைங்க, இந்த மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைகள் ஏற்பட்டு போய் அதிலிருந்து வெளியே வருவதே இப்படி கஷ்டமாகி போச்சு, ரெண்டாவது கல்யாணத்தை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியல, ஏன்னா பயமாகவே இருக்குது, அதை விட இது இன்னும் மோசமாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரியான வாழ்க்கையை பற்றி ஒரு மாதிரியான மனோநிலைமையில் பயப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆண் பெண் இருபாலாருக்குமே நல்ல திருமண வாழ்க்கை அமையும் என்கின்ற நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூட்டு அமைப்புகள் நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. பெண்கள் சார்ந்த ஃபேன்சி ஸ்டோர் போன்ற அமைப்புகள், சாரீ, அதாவது பெண்கள் மட்டும் உடுத்தக்கூடிய ஆடை அமைப்புகளை வடிவமைப்பவர்கள் தயாரிப்பவர்கள் எல்லாருக்குமே நல்ல காலம் பிறந்து விட்டது என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.